இங்க நம்ம கேஸுக்கு ஆப்போசிட்டா யார் ஆஜராகிறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இந்த காம்பவுண்ட்குள்ள வந்துட்டாலே நம்மள நிறைய அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்காகலாம் நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா சட்டன்றது பெண்களுக்கு மட்டும்தான் அதிகமா சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வைஃப் வக்கீலோட வராங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ கூட இருக்க வக்கீலோ இவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இதை பார்த்ததுமே 2 பேருக்குமே ஈகோ ப்ராப்ளத்தை எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. தென் வீட்டுக்கு போனதுமே அவங்க 2 பேருக்கு எப்படி டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குமே கல்யாணமாகி ஒரு ஈகோ ப்ராப்ளத்தால சண்டை வந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடறாங்க. பட் இவங்க குழந்தைய இவர் பார்த்துடவே கூடாதுன்னு இவங்க அத்தையோட வீட்டுல குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் குழந்தை கலைஞ்சதுல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவோம். அதனால தான் இவரே நேரடியா ஆஜராகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கோர்ட்லயும் கேஸ் நடக்க போது நாங்க மியூச்சுவலா பிரிய போறோம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்னால டைவர்ஸ் தர முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் இவங்க அவங்க அடிச்சதுல என்னோட கிளைண்ட்டுக்கு அபாட்டே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே நீ அடிச்சேன்னு கேட்கறாங்க. ஆனா இவன் எதுவுமே அடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இதுக்காக ஒரு ப்ரூஃப் வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்படியே ஹீரோக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்கப்பா பண்ண சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் டெஸ்ட் எடுத்துட்டு வரான். ஆனா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணை வச்சு அஃபேர் இருக்கதா சொல்லி கேஸ் போட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவங்க ஐடியா பண்ணி ஜட்ஜ் வரும்போது ஹீரோவை தெரியாம அவரோட கார்லயே தள்ளி விட்டு இந்த கேஸை தள்ளி போட்டுறாங்க. இருந்தாலுமே அஃபேர் கேஸ்னு வந்துட்டாலே உனக்கு டைவர்ஸ் சீக்கிரமா கொடுத்துருவாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் தர வேண்டியிருக்கும். உன்னோட ஃபிளாட்ல பாதியும் சேலரியில 20% தர வேண்டியிருக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ இது எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் இருக்கு, அது எப்படி தர முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இதுக்காக ஐடியா பண்ணி இவன் பேர்ல இருக்க சொத்தை இவன் தம்பி பேர்ல எழுத முடிவு பண்றாங்க. அண்ட் இவன் 13 லட்சம் ரூபாய் கடன் வாங்கந்தா ஏற்கனவே எழுதி ஒரு பத்திரத்தையும் வாங்குறாங்க. அண்ட் இந்த பொண்ணும் வக்கீலும் சேர்ந்து பெண்கள் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடுற ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே நீங்க எதுக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க நான் அவர் மேல வச்சிருக்க லவ் தான் இது எல்லாமே, அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் எவ்வளவு உரிமையா செலவு பண்றேன், அது மாதிரி தான் அவருக்காக எதுக்கு வேலை செய்யக்கூடாது, இது எல்லாமே என்னோட சாய்ஸ் தானே சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம அப்பா அம்மா நிறைய வேலைலாம் கையாலே செஞ்சாங்க. இப்ப எல்லாத்துக்கும் மிஷின் வந்தது, அந்த ஒரு சுவிட்சை போறதுக்கு அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை செய்யறவங்க அந்த சுவிட்ச் போட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், ஆனா அந்த ஒரு சுவிட்சை கூட பொம்பளை தான் போனல தம்பி சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ஃபீல் பண்றான். இந்த வக்கீல் கிட்ட பேசும்போது தான் என்னோட ஒய்ஃப்க்கு எனக்கு ஈகோ ப்ராப்ளம், யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறதுனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் ஒய்ஃப்க்கு தனியா இருக்கிறது தான் பிடிச்சிருந்தா நம்ம அதுவே செஞ்சிருவோம் சார், எவ்வளவு கேட்கறோமோ நம்ம கொடுத்துடலாம், டைவர்ஸையும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றான். இப்ப கோர்ட்லயுமே திருநங்கையா வேற ஜட்ஜ் வந்திருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருமே டைவர்ஸ்க்காக ஒத்துக்கிறாங்க. அதை கேட்ட ஜட்ஜுமே இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ், சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா பேச வேண்டியதுனா பேசுறீங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவர் என்னோட கிளைண்ட்டுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுல விருப்பமே இல்ல, அவங்களோட சேர்ந்து வாழ்றது தான் விருப்பம். ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயுமே யார் பெரியவங்க யார் சின்னவங்க என்ற ஈகோனால தான் இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள நீ பாதி நான் பாதி சண்டை போறதுக்கு பதிலா நீ எங்க கஷ்டப்படுறியோ அதுக்கு நான் ஹெல்ப் ஆகும், நான் எங்க கஷ்டப்படுறனோ அதுக்கு நீ ஹெல்ப் ஆகும் இருக்கிறதா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணுமே எனக்கு டைவர்ஸ் வேணாம்னு சொல்லிடுறா. ஆக்சுவலா இவர் இன்னுமே என்னை பத்தி புரிஞ்சிக்கல, இருந்தாலுமே எனக்கு 3 மாசம் டைம் வேணும்னு சொல்றாங்க. சோ அதுக்காக 3 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஆனா வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் பேசி ஒன்னாவே சேர்ந்துடுறாங்க. அண்ட் அதே டைம்ல இந்த வக்கீல் மேடம் அவங்க பொண்ணு கால் பண்ணி அவங்க அப்பாக்கு வீடியோ கால் பண்ண சொல்றாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறாரு.